வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய 4 கெண்டை மீன் வகைகளை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சிறப்புகளை பற்றி தான் இந்த காணொளி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. நன்னீர் மீன் வளர்ப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு இந்த கெண்டை மீன் இனங்களுக்கு உரியதுன்னே சொல்லலாங்க. நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்கப்படக்கூடிய ஒரு இனங்களாவோ ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு இனங்களாவோ இருக்கிறதாங்க இந்த கெண்டை மீன் இனங்கள். அதனால தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நிறைய நபர்களால் பெரிய லெவலில் விரும்பி வளர்க்கப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் இனங்களை 4 வகையில் வளர்க்குறாங்க. பண்ணைக்குட்டை அமைத்து வளர்க்குறது, அதுக்கப்புறம் பண்ணைக்குட்டையிலே தார்பாய் போட்டு வளர்க்குறது, மூணாவது பார்த்திங்கன்னா அந்த தொட்டி கட்டி வளர்க்குறது, நாலாவது பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக் முறையில் வளர்க்குறது, அஞ்சாவதாக ஒரு வழி இருக்குது. அதாவது தனித்தனியாக அந்த ரிங்கு மாதிரி சிமெண்ட் தொட்டி இருக்கும், அந்த மாதிரி தொட்டிகளை வாங்கி அது மேலே பார்த்திங்கன்னா அந்த தார்பாய் போட்டு வளர்க்குற ஒரு முறையோ இருக்குது. இப்படி நிறைய வகையான முறைகளில் இந்த மாதிரி கெண்டை மீன் இனங்கள் பெரிய லெவலில் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 4 முறை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் கெண்டை இனங்கள்லேயே அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய மற்றும் முதன்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கட்லா தாங்க. இந்த கட்லாவை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கட்லா கிராஃபிஷ்னு சொல்லுவாங்க. நீரோட மேல் பகுதியில் வாழக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா நீரோட ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளில் வாழ்றதுனால இதுங்களுக்குள்ள சண்டையே வராதுங்க. அது அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அதே அடுத்ததாக பார்த்திங்கன்னா லோகு இனங்கள். இந்த இனங்கள்லேருந்து தரம் உயர்த்தி உருவாக்கப்பட்டதால ஜெயந்தி லோகுங்கிற இனங்கள்ங்க. இந்த இனங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்ணமயமாக இருக்கும்னு சொல்லலாம். இதோட வாள்கள், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய உடல் பகுதிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்துலேயும் இருக்கும். இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா நீரோட நடுப்பகுதியில் வளரக்கூடியது. இதை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் லோகு கிராஃபிஷ்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மொதல் 2 மீன்களோட கொஞ்சம் ருசியானது பார்த்திங்கன்னா இந்த மீர்கால் இனங்கள் தாங்க. இந்த மீர்கால் இனங்கள் பார்த்திங்கன்னா மீர்கால் கிராஃபிஷ்னு சொல்லுவாங்க. நீரோட கீழ்ப்பகுதியில் வாழக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக 4வது பார்த்திங்கன்னா புல்கண்டை. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் நீரை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது இந்த பண்ணைக்குட்டையெல்லாம் இருக்குன்னா அந்த நீரை சுற்றி இருக்கக்கூடியவங்க நீரை சுற்றி வளரக்கூடிய அந்த புல் வகைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பூச்சிகளை தின்னு வாழக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இது கிராஸ் கிராஃபிஷ்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்த 3 இனங்களுமே பார்த்திங்கன்னா இந்திய கெண்டை இனங்களுங்க. இது மட்டும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கெண்டை இனங்கள். இந்தியாவில் இப்படி இந்த 4 வகையான கெண்டை இனங்கள்லாம் பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. இது தமிழகத்துக்கு பொருந்தோன்னு சொல்லலாம். இந்த காணொலி வேலை தமிழகத்தில் வளர்க்கப்படக்கூடிய நிறைய வகையான கெண்டை இனங்களை பற்றி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.